நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். குற்றாலம் அருவிக்கரையில் மழைக்கால ஓவியம் வரைந்த மாணவர்களுக்கு பாராட்டு. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழும் சூழலில் சிவராம் கலைக்கூட மாணவர்களும் ஆர்பி ஓவியக்கழக மாணவர்களும் 30 பேர் இணைந்து குற்றால அருவியை உயிரோட்டமாக அருவிக்கரையில் இருந்து வரைந்தனர். தொடர்ந்து மழை பெய்தாலும் குடைபிடித்து கொண்டும் மழையில் நனைந்து கொண்டும் அருள்மிகு குற்றால நாதர்கோவில் வளாகத்தில் இருந்தும் வரைந்து மகிழ்ந்தனர். விரைவில் பள்ளி திறக்க இருக்கும் சூழலில் இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததாக இளம் ஓவியர்கள் கூறினார்கள். இவ்வோவியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பாராட்டு நிகழ்வும் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு குற்றால நாதர்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் முனைவர் சக்தி முருகேசன் தலைமை தாங்கினார். உறுப்பினர்கள் வீரபாண்டியன், சுந்தர்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆசிரியர் கருப்பசாமி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக குற்றாலம் வனச்சரக அலுவலர் சீதாராமன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசும் வழங்கி பாராட்டினார். இளஞ்சி ஆர்பி மேல்நிலைப்பள்ளி செயலாளர் ஐசி சண்முக வேலாயுதம் படம் வரைதலை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட செயலர் சுரேஷ்குமார் ஒருங்கிணைத்தார். நிகழ்வில் திருச்செல்வி, அனு, வினோதா, பார்வதி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை மகாராஜன், ராஜேந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர். ஓவிய ஆசிரியர் கணேசன் நன்றி கூறினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கோதர்ஷா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.